உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். தளபதி பட்டாஸ் 0277 யூடியூப் சேனல். திண்டுக்கல் மாவட்ட தாவேக்கா நிர்வாகி, தளபதியின் கடைக்கோடி தொண்டன். தென் சென்னை தெற்கு மாவட்டம் சார்பாக கலைஞருக்கு 103வது பிறந்தநாள் வாழ்த்தரங்கம்னு ஒன்று இப்போ நடத்திக்கிருக்காங்க சென்னையில். அதில் நக்கீரன் கோபால் என்ன சொல்கிறாரு, முன் வரிசையில் திரிசாவும் பின் வரிசையில் 3வது வரிசையில் தமிழ்தாய் வாழ்த்தும் வச்சுட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நக்கீரன் கோபால். திராவிட மாடல் திருடர்களை ஒழிக்க வந்த அமிலம் அண்ணன் தளபதி அவர்கள் 70% ஒழிச்சிட்டாரு. இன்னும் வருங்காலங்களில் மீறி ஒழிச்சிடுவார். கவலைப்படாதீங்க நக்கீரனே. தோல்விக்கு காரணம் திராவிட திருட்டு மாடல் அரசு. தோல்விக்கு காரணம் என்ன என்கிறத கண்டுபிடிச்சி சரி செஞ்சு மக்களுக்கு வருங்காலங்களில் நன்மை செய்ய வேணுமோ அதை பார்க்காம அண்ணன் தளபதி அண்ணன் அவர்கள் திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் மீட்டிங்கில் பேசினாங்க. அதுக்கும் அழுகுறாங்க. அழுகிறது புலம்புறதே இவங்களுக்கு வேலையாக போச்சு. நக்கீர அண்ணன் சொல்கிறாரு, எப்பயுமே பெண்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய திராவிட திருட்டு மாடல் திமுக காரங்க அவங்களோட சொம்பு தூக்கி நக்கீரன் கோபால் என்ன சொல்கிறாரு, சில்வண்டுகள்லாம் பேசுகிறாங்க. மேகதாதுன்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. சில்வண்டு இல்லை நக்கீரன் கோபால் அண்ணே, சில்வண்டு இல்லை, அது பூராமே உங்களை அழிக்க போகிற அணுகுண்டு, உன் மீசையும் சேர்த்து. அண்ணன் தளபதி அவர்கள், முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை ஒருமையில் மரியாதை இல்லாமல், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணனை மரியாதை இல்லாமல் பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறேன். மேகதாதுன்னா என்ன அப்படின்னு தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிற. மேகதாதுன்னா என்னன்னு சொல்லி நீ சொன்ன சில்வண்டுகிட்ட உட்காந்து நேருக்கு நேராக ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் பேச முடியுமா? மேகதாதுன்னா என்னன்னு நாங்கள் சொல்கிறோம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. தேர்தல் முடிஞ்சிடுச்சு, அவர் தான் சிஎம் மறந்துட்டாருன்னு சொல்கிறீங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்னா நல்ல ஆட்சி கொடுப்போம். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். திராவிட திருட்டு மாடல் பூரா பயலையும் தூக்கி ஊழல் பட்டியலில் ரெடி ஆகிட்டுருக்கு. உங்களை தூக்கி உள்ளே போட்டு ஜெயிலுக்குள்ளே போடுறதுக்காக தான் பட்டியல் தயாராகிட்டுருக்கு. அதுக்கு தான் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, மக்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னோம். நல்லாட்சி நடக்கும், அதுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. திராவிட திருட்டு குடும்பத்தையும் இந்த நக்கீரன் முதற்கொண்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போடுறதுக்கு ஊழல் பட்டியலில் உள்ளே தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக ரெடியாக இருக்கோம். அதுக்கு தான் வெற்றி, அதுக்கும் வெற்றி நிச்சயம்னு சொன்னோம். ரீல்ஸ் ஆட்சின்னு புலம்புற அழுகாத நக்கீரன் அண்ணே. ரீல்ஸ் ஆட்சின்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்களே. ரீல்ஸ் ஆட்சின்னா ஏன் மக்கள்கிட்ட போய் நீ ரீல்ஸ் ஆட்சியா ரியல் ஆட்சியான்னு நீ போய் கேளு. பத்திரிக்கை வேறு வச்சுருக்க, வெக்கம் இல்லாமல் பத்திரிக்கை. மீசையை வீரப்ப அன்னைக்கே உன்னை கொண்டிருக்கணும் காட்டுக்குள்ளே வச்சு. அந்த மீசைக்காக தான் விட்டார். அந்த மீசைக்காக விட்டனால தான் இப்போ நீலாம் திமுகவை இத்தனை வருஷமாக நக்கிட்டே அலைகிற. நக்கீரனே மரியாதையாக பேசுங்க. சில்வண்டு இல்லைங்க, நாங்கள் பூரா அணுகுண்டு. சில்வண்டு தற்கூரி ரீல்ஸு எல்லாம் சொல்லி தாண்டா புலம்பி எல்லாம் சொன்னீங்களே. அவங்க தாண்டா இப்போ ஓட்டு போட்டு எல்லாத்தையும் ஜெயிக்க வச்சுருக்காங்க, அண்ணனை முதலமைச்சராக்கியிருக்காங்க. மரியாதையாக பேசுங்க. மக்களையும் சரி, தாவேக்காவின் தொண்டரையும் சரி மரியாதையாக பேசணும். அண்ணன் தளபதி அண்ணனையும் சரி மரியாதையாக பேச வேண்டும். அண்ணனுக்கு ஒரு எச்சரிக்கை. சில்வண்டு நீங்கள்லாம் பூரா ரிட்டையர்டான பீஸு.
மேடையில் பேசும்போது உனக்கு இப்படி மூச்சு வாங்குது, மூக்கு ஒழுகிட்டுருக்கு, பார்த்து உடம்ப பத்திரமா பார்த்துக்கண்ணே, நல்லபடியாக போய் ஏசி ரூமில் போய் ரெஸ்ட் எடு. தேவையில்லாத பேசி தாவேக்கா தொண்டன் நியாயமாக நேர்மையானவங்க இளைஞர்கள், இளம் பெண்கள் எல்லோரும் அமைதியான முறையில் நேர்மையாக ஆட்சி செய்கிறாரு அண்ணன். அந்த அண்ணனுக்கு எந்த கெட்ட பேரும் ஆகக்கூடாதுங்கிற ஒரே ஒரு நல்லெண்ணத்தோடு தான் உங்களுக்கு சொல்கிறேன் நக்கீரண்ணே. மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். மரியாதைன்னா என்னன்னே தெரியாது திருட்டு திமுக காரங்களுக்கு. உங்கள்கிட்ட போய் மரியாதை எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு. எங்கள் அண்ணன் தளபதி அண்ணனை முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை அவமரியாதையாகவோ தரக்குறைவாக பேசிக்கொண்டே இருந்தால் சில்வண்டுகளின் என்ன செய்வார்கள் என்று சில்வண்டுகளாகவே இருக்கிறதும் அணுகுண்டா மாறுறதும் நக்கீரன் திமுக காரங்க வாயில் தான் இருக்குது. வாயை மூடிக்கிட்டு ஒழுங்காக நல்லபடியாக இருக்கிற வேலையை பாருங்கள். இரும்பு பெண்மணி இந்திரா காந்திகிட்ட போய் தனி கொடி காமிச்சாரா? ஏடா ஈழத்தமிழர் சுட்டு கொன்னாங்க, ரேப் பண்ணி கொண்டாங்க, அப்போல்லாம் எங்கடா இருந்த நீ நக்கிட்டு இருந்த திமுக காரங்களை பிடிச்சி, திமுக கருணாநிதி அவர் அவங்க குடும்பத்தை பிடிச்சி நக்கிட்டு கிடந்த, அது எல்லாத்துக்குமே தெரியும். கொடி சாக்கடிக்குமா? உனக்கு பூராமே நாடி நரம்புலாம் அடங்கி போய் கிடக்கு. தமிழக மக்கள் அண்ணனை ஜெயிக்க வச்சது பொறுக்கலை, அதனால் கொடி சாக்கடிக்கும், தொட்டால் சாக்கடிக்கும், இதாடிக்குங்கிற பார்த்துக்க. கீழே மேடையில் இருந்து இறங்கி போகும்போது நல்லபடியாக இறங்கிப்போ. அண்ணன் தளபதி அண்ணனை மீண்டும் சொல்கிறேன், தாவேக்கா கடைக்கொடி தொண்டனாக சொல்கிறேன். அண்ணனையோ தாவேக்காவினரையோ தரமில்லாமல் தரக்குறைவாக அவமரியாதையாக பேசினால் பொறுமையாக இருக்க மாட்டோம். நன்றி.